பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலமே நீ எழுந்து கடவுளை துதி, காலமே நீ எழுந்து கடவுளை துதி நன்று, காலதாமதம் நன்றென்று என் மனமே. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நன்று, காலதாமதம் நன்றென்று என் மனமே. கேச்சுக்கு சென்று செட்டு கிளைகளில் பேசுது, கேச்சுக்கு சென்று செட்டு கிளைகளில் பேசுது, கேக்கோ குருவி கத்துது என் மனம் மயங்குது. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நன்று, காலதாமதம் நன்றென்று என் மனமே. வானம்பாடியருக்கன் வருகையை கூறுது, வானம்பாடியருக்கன் வருகையை கூறுது, வாசம் மலர் மலருது என் மனம் மயங்குது. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நன்று, காலதாமதம் நன்றென்று என் மனமே. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நன்று, காலதாமதம் நன்றென்று என் மனமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, வெடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. காட்சியில் இறங்கி வந்தரலும், நீர் பேசும், உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரில் ஒலிபரப்பையும் இந்த பிளெஸிங் பிரேயர் டைமையும் பரிசுத்தாவுடைய ஆளுக்கு கொடுக்கிறேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். நேரில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியும் வாழ்த்திலும் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர், நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வம். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நேற்று இரவு இந்த வருட தீர்க்க தரிசன வார்த்தைகளை எடுத்து நான் பார்த்தேன், வீடியோவில் பார்த்தேன். இந்தியாவை குறித்து சொன்ன வார்த்தை. அந்த ஜனவரி மாதத்திலிருந்து அத்தனை ஊழியர்கள், நிறைய ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், மக்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்கன்னா, அண்ணே மறுபடியும் அவங்க தான் வருவாங்களா? ஏன்னா அப்படி தானே நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கீங்க, மறுபடியும் வருவாங்களா? மறுபடி கர்த்தர் நடத்துவார், பேசாமல் இல்லைங்கள் என்று. யார் வந்தாலும் நமக்கு ஒருதலை பட்சம் அல்ல, நாட்டை நீதியாய் ஆள வேண்டும். அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஒரே மக்களாய் தாயுள்ளம் கொண்டவர்கள் தான் நாட்டை ஆள வர வேண்டும். மதம், ஜாதி, இனம், மொழி, இத்தனை பிரிவுகளை வைத்துக்கொண்டு ஒரு தலைவன் எப்படி ஒரு நாட்டின் பிரஜைகளை நேசிக்க முடியும்? அப்போ அதில் ஒரு வார்த்தை வந்தது, பல தந்திரங்களை செய்து உபாயங்களை செய்து வருவார்கள். கொஞ்ச காலம் மனிதனுடைய இதயம் சோர்வடைந்து போகும். அதுக்கப்புறம் வர்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நீங்கள் 2024 தீர்க்க தரிசனத்துக்குள்ளே போய் நீங்கள் பாருங்கள். ஒரு சக்கரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, நினைத்த வழியிலெல்லாம் ஓடுது, தன் இஷ்டப்படி எங்கேனாலும் ஓடு, என்னனாலும் செய்யும். என்னடா இந்த சக்கரம் தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்குதே, எங்கே போகணும்னு நினைக்குதோ அங்கெல்லாம் போகுது. அந்த வண்டியே, அந்த சக்கரத்தை நிறுத்துறதுக்கு யாராலும் முடியலை. இப்போ என்ன ஆச்சு? பரலோகத்திலிருந்து ஒரு கரம் இறங்கி அந்த சக்கரத்தினுடைய காற்றை பிடுங்கி விட்டது. சக்கரம் பிடுங்கப்பட்டு, காற்று பிடுங்கப்பட்ட சக்கரம் ஓடுது. அலசி அலசி ஓடும். பார்த்தீங்களா? டிரைவிங் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். வண்டியில் சக்கரத்தில் காற்று இல்லாட்டி அலசி அலசி ஓடும். ஓடி தடுமாறி எங்கே கண்ட்ரோல் பண்ணாட்டி எங்கேயாவது போய் விழுந்துடும். அதையே அப்படி ஆண்டவர் சொல்லியிருப்பார். காற்று பிடுங்கப்படும், அலசி அலசி ஓடும், போய் பாதாளத்தில் விழும். கொஞ்ச காலம் பொறுங்க. 3 நாள் நான் சாப்பிடலை. இப்போ இந்த போன வாரத்தில் சொல்கிறேன், 3 நாள் தூங்கலை, அழுதன். என்ன மாதிரி எத்தனையோ பிரச்சனை. நான் தான் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா, அநேகர் கூப்பிட்டு கேட்டாங்க, அண்ணே என்னண்ணே என்னாக போகுதோ? அழுகுறாங்க, எங்கேயும் அழுகுறாங்க, என்னாக போகுதுன்னு. என்னாக போகுது? பொறுத்துருங்க. தேவன் அனுமதிக்காத ஒன்று இந்த தேசத்தில் நடப்பதில்லை. பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினதை அவர் தேவன் என்று மக்கள், ஜனம், தேசம், உலகம் என்றும் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் தான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாராம். இப்போ வந்திருக்கு, இன்னைக்கு பதவியெல்லாம் ஏற்கிறாங்க. பார்ப்போம். எல்லா வல்லமைக்கு மேலான ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது. அதிகாரமெல்லாம் அவர் கையில் தான் இருக்கிறதா. சிறைச்சாலையில் இருக்கிறவனை சிங்காசனத்துக்கும், சிங்காசனத்தில் இருக்கிறவனை சிறைச்சாலைக்கும் கொண்டு வருகிறார். பாருங்கள், என்ன ஒரு அபத்தம்னா, நாம் காசு கொடுத்து வாங்குகிற பேப்பர், மக்களுடைய காசு, 2 ரூபாயோ 1 ரூபாயோ 5 ரூபாயோ நாம் கொடுத்து வாங்குகிற பேப்பர் நடுநிலையாக இல்லை. அதுதான் அதை விட கொடூரம். கருத்து கணிப்பெல்லாம் சொல்கிறாங்கங்க, தாறுமாறாக சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் காசு கிடைக்கும். ஆயுசு முழுதும் காசுக்கு வாங்கி கொடுத்து வாங்குறது யார்? நாம். நான் சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், இப்படிப்பட்ட பத்திரிகைகள், இப்படிப்பட்ட மீடியாக்களை ஜனங்கள் புறக்கணிக்கணும், புறக்கணிச்சிடணும். அவ்வளவு பெரிய முட்டாளா நாம்? கேட்குறவன் கேணையனாக இருந்தால் கேப்பையிலையும் நெய் வெடிதும்பாங்களாம். கேட்குறவன் கேணையில் இருந்தால் கேப்பையிலையும் நெய் வெடியுது அப்படிம்பானுங்களாம்.
அப்போ மக்கள், இந்தியா மக்கள் அவ்வளவு கேணையர்களா, அவ்வளவு முட்டாள்களா? மற்றவங்க அரசியல்வாதிகள் பொய் சொல்லுவாங்க, அது உண்மை, அதில் மாற்றுக்கிறது. பத்திரிகை என்பது மக்களுக்கானது, நடுநிலையானது. அந்த பத்திரிகைகள், ஊடகங்கள் எவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறாங்கன்னா, இனிமே அந்த பத்திரிகைகள் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது. அந்த ஊடகங்கள் என்ன சொன்னாலும் புறக்கணிக்கணுன்றேன். அப்படிப்பட்ட பத்திரிகைகளை வாங்கக்கூடாது, அப்படிப்பட்ட சேனல்களை பார்க்கக்கூடாது, புறக்கணிக்கணும். அரசியல்வாதிகளுக்கு யாருனாலும், எந்த கட்சினாலும் சரிங்க, நமக்கு ஆதரவான கட்சியோ இல்லையோ அதெல்லாம் பற்றி எனக்கு பேசலை. பத்திரிகை என்பது நடுநிலையாக இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு ஆதரவாகவும் போட வேண்டாம், எதிராகவும் போட வேண்டாம், நடுநிலையாய் செய்தால் மதி. அது எனக்கு ரொம்ப மனசை பாதித்த விஷயம். இத்தனை ஆண்டுகள் நம் பதபதிப்பு இல்லாமல், கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், பக்கத்து வீட்டில் ராமசாமி அண்ணன், கந்தசாமி அண்ணன், வீரலட்சுமி அக்கா, மகாலட்சுமி அக்கா, இஸ்மாயில் பாய், ஆசீர்வாதம் ஐயா, கிறிஸ்டோபர், நெல்சன், இவங்கெல்லாம் அத்தை, மாமா, சித்தி, அண்ணன், தம்பி அப்படின்னு பழகிட்டு இருந்தோம். அப்படி தானே இருக்கோம். இன்னைக்கு வர இந்த கடந்த 10 ஆண்டுகளிலிருந்து நீ எந்த மதம், நான் எந்த மதம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்முடைய மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மூளை செலவை செய்தவர்கள் யார்? என் தாத்தா பேர் மாடமுத்து, என்னுடைய பாட்டி பேர் வள்ளியம்மை, எங்கள் அத்தை பேர் திரவியம்மாள், இன்னொரு அத்தை பேர் ராஜம்மாள், இன்னொரு சித்தப்பா பேர் வேலையா, எங்களோட ஆட்சி பேர் சுப்பலட்சுமி. கேட்டீங்களா? இன்றைக்கும் அவங்களுக்கு நான் பேரன், நான் மருமகன், நான் அண்ணன் மகன், நான் அண்ணன் அக்கா மகன். இந்த உறவுகளை மதம் பிரிக்க முடியுமா? மதம் பிரிக்க முடியாது. நாகூர் ஹனீபா அவர்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க, உம்மதமா எம்மதமா, உன்மதமா என்மதமா, ஆண்டவன் எந்த மதம். நல்லவங்க இருக்கும் மதமே ஆண்டவன் இருக்கும் மதம். நல்லவங்க இருக்கும் இடமே ஆண்டவன் இருக்கு. அட போங்கடா போங்கடா போங்க, பொல்லாத வீம்பு வம்பும் எதுக்குடா. உம்மதமா எம்மதமா, நல்லவங்க இருக்கும் இடம் ஆண்டவன் அந்த மதம். தெய்வத்துக்கு மத வித்தியாசமும் ஜாதி வித்தியாசமும் குல வித்தியாசமும் இல்லைங்க. நம்முடைய பைபிள் சொல்லுகிறது, எல்லோருக்கும் தேவனானவர் கைகளை தட்டி, எல்லோருக்கும் தேவனானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். எங்கும் நிறைந்த பரம்பொருள், மனிதகுலம் யாவத்துக்கும் ரட்சித்து காப்பவர். இந்து மதத்திலே சொல்கிறாங்கங்க, காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், உருவாக்கும் கடவுள், படைக்கும் இறைவன். இந்த தெய்வத்துக்கு கூட கிறிஸ்தவனை படைக்கிறாரு, இந்துவை படைக்கிறாரு, அல்லது முஸ்லீமை படைக்கிறாருன்னு எழுதலைங்க. காக்கும் கடவுள், துஷ்டனை அழிக்கும் கடவுள், பாதுகாக்கும் கடவுள், படைக்கிற கடவுள். எந்த மதமே அப்படி பிரித்து பார்க்கல. ஆனால் 10 வருஷமாக நமக்குள்ள ஒரு பிரிவினை வருது. நம்ம சந்தேகத்தோடு மற்றவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவங்க அந்த மதமாக, அவங்க துஷ்டனாக இருப்பாங்களோ, இந்த மதம் கிறிஸ்தவங்களா அவங்க மதம் பரப்புவாங்களோ. ஆண்டவர் ஒரு யுத்தம் செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்கள். தெய்வம் ஒன்று செய்யணும், செய்யத்தான் போகிறாரு. அல்லேலூயா. இப்போ தான் காற்று பிடிங்கிருக்காரு. இன்னுமே டயர் இருக்குது, ஆனால் என்ன செய்யலை, காற்று இல்லை. வண்டி ஓடுமா? தீர்க்க தரிசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். காற்று வண்டி இருக்குது, டயரும் இருக்குதுங்க, ஆனால் டயரில் காற்று இல்லைங்க. நீ வண்டி எவ்வளோ தூரம் ஓடும்? காற்று இல்லாமல் 1 கிலோமீட்டர் ஓடும் பிரதர், ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடுமா? அல்ல சில ஓடி எங்கிட்டாவது ஒரு சைடு இழுத்துக்கிட்டு போய் கிடக்கும். அப்படி ஒன்று சைடு இழுத்துட்டு போய் கிடக்கும். நடிப்புகளை பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளை நான் ரொம்ப நல்லவங்களை நிறைய பேரை பார்த்துட்டேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், போதிக்கப்பட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா வருவார்கள். என் தாத்தாவோடு இருந்து அங்கே தான் தங்கி அவர்களோடு தான்
ஃபோட்டோலாம் எடுத்து எங்கள் கிராமத்தில் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும். அடுத்து அமைச்சர் கக்கன் அவர்கள், அடுத்த நிறைய தலைவர்கள், பெரிய பெரிய பெருந்தலைவர்கள்லாம் வந்தார்கள். மக்களோடு மக்களாக இருந்தார்கள், பேசினார்கள், பழகினார்கள். அதுக்கு பிறகு வந்தவர்களும் அவ்வளோ சுயநலமிக்கவர்கள். ஏன் இப்போ சொல்கிறேனே, நம்முடைய நாட்டில் நம் கண்காங்க வாழ்ந்தவர்கள் அனைத்து இந்திய அதிமுக தோற்றுவித்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அதற்கடுத்த ஜெயலலிதா அவர்கள். இவங்க ஜெயலலிதா பிராமண பெண்ணாக இருந்தால் கூட மதசார்பின்மையை கடைபிடித்தாங்க. அவங்க ஒரு மத வெறிக்கில் எல்லாருக்கும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாருக்கும் செஞ்சாங்க. ஐயா கருணாநிதியை சொல்லவே வேண்டாம். கொள்கையிலே நின்று கடைசி வரை வாழ்ந்து மரித்தவர் அவர் தான். ஒரு அல்லேலூயா. கொள்கைக்காகங்க, பதவிக்காக அவர் நிற்கவே இல்லை. கொள்கை, தான் பிடித்து கொண்ட கொள்கையில் மூச்சு இருக்க வரை நின்றவர். நான் அரசியல் பேசுகிறேன்னு மட்டும் தயவு செய்து யாராவது எண்ணிடாதீங்க. கொஞ்சம் அரசியல் தேவை, நம்முடைய மக்களுக்கு கொஞ்சம் தெளிவு தேவை. முட்டாளாக உட்காந்துக்கிட்டு கர்த்தர் பார்த்துக்குவார் பிரதர், ஓட்டு போட போக மாட்டேன். கர்த்தர் அன்னைக்கு தாங்க பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு முடங்கி கிடப்பேன். தங்குவார அக்க போகிறாங்க பாரு. உனக்கு அப்புறம் சர்ச்சு கிடைக்காது, ஆராதிக்க இடம் கிடைக்காது, உன் வீட்டுக்குள்ளே நீ குடும்ப ஜெபம் பண்ண முடியாது. ஜெபிக்கவும் செய்யணும், உன் கடமையையும் நிறைவேற்றணும். கேட்டிங்களா? 200 சீட்டில் தோற்று போனவங்க 50 பேராம் வடநாட்டில். 2000 சீட்டில் தோற்று போனவங்க 100 பேர், 140 பேராம். நீ போய் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த தெளிவு இன்னும் மக்களுக்கு வர மாட்டேங்குது. எப்படி வந்துச்சு, எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அறிவில்லை கேட்குறதுக்கு. நீ ஓட்டு போட்டு கேட்கணும். பதவி ஆசை பிடித்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் ஜெயிப்பார்கள். மக்களுக்காக சேவை செய்யணும்னு தான் சுயநலம் இல்லாமல் நிற்பான். மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, நம்பிக்கையோடு காத்திருப்பான். இவங்க ஓட்டு போட மாட்டாங்க. காசு கொடுத்துட்டாங்க சார், அதனால் அங்கே தான் போடுவேன். காசு கொடுத்தா நம்முடைய பிள்ளைகளை யாருக்காக கொடுத்துருவோமா? காசு கொடுத்தா மானத்தை விற்றுருவோமா? ஓட்டு என்கிறது உங்களுடைய உரிமை. பெண்ணுக்கும் ஆணுக்கும் கற்பு மாதிரி அது. ஓட்டு என்பது உரிமை, பெண்ணுக்கும் ஆணுக்கும் அது என்னது? கற்பு போன்றது. அதை இழந்துடாதீங்க. தேசத்துக்கு 3 நாளாக ஜெபிச்சோம், ரிசல்ட் வந்துருச்சு, இன்னத்தை ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து ஜெபிங்க. ஜெபிக்கத்தான் ஒரு டயரில் போன காற்று 3 டயர், நான் பாக்கி உள்ள 3 டயர்லும் பஞ்சர் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஜெபிக்கணும். ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைங்க. எந்த கட்சிக்காரங்களும் வரணும்னு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒருதலை பட்சம் இல்லை. ஆனால் எல்லா மக்களையும் தன்னுடைய பிள்ளைகளைப் போல நேசிக்கிற ஒரு நல்ல தலைமை இந்தியாவில் வரணும். ஒரு அல்லேலூயா. நமக்கு பயம் இருக்கக்கூடாது. இந்தியாவில் வாழ்கிறதுக்கு இப்போ பயமாக இருக்குங்க. இந்தியாவில் வாழ்கிறது நமக்கு இப்போ பயமாக இருக்குது. என்ன நடக்குமோ, என்ன செய்வாங்களோ. நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம ஆராதிக்கிறது, நம்ம சாப்பிட்றது, நம்ம பேசுகிறது, நம்ம ஆண்டவரை பறைசாற்றுறது, நம்முடைய உணவு எல்லாத்தையும் ஒருத்தர் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? எங்கள் அப்பன் பேர் பரமசிவன், அப்படி சொல்லக்கூடாது. நீ பரமசிவன் உங்கள் அப்பன்னு சொல்லாத. உங்கள் அப்பன் பேரை என்னது சுரேஷ்னு சொல்லுன்னா எப்படி இருக்கும்? ஏற்றுக்குவியா? பக்கத்து விட்டு அண்ணாச்சி பேரை சொல்லு அப்படின்னா எங்கள் அம்மாவை களங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடாது. ஏன் இஷ்டம், எனக்கு தெரியும் எங்கள் அப்பன் யாருங்கிறது. எனக்கு பிடிக்கிறது சாம்பார்னா சாம்பார் தான் என்னால் சாப்பிட முடியும். நீ பாம்பு சூப்பு சாப்பிடுன்னா எப்படி? பாம்பு சூப்பு சாப்பிட்றவன்ட்ட கொரியனில் போய் நீ சாப்பிடாத அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஜாமான் அங்கே வராது. எல்ஜின்னு போடுறீங்கல்ல, சாம்சங் ஒன்றும் இந்த நாட்டுக்குள்ளே வராது. அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். நம்ம ஆராதிப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுதந்திரம். தேவ கரத்திலிருந்து நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படிதலே உத்தமம் என்ற தலைப்பில் போன வாரத்திலிருந்து நான் செய்தியை தியானித்து கொண்டு வருகிறேன்.
ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது என்னதெல்லாம் கிடைக்கிறது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அப்புறம் அவருடைய வார்த்தையின்படி செய்யணும். கீழ்ப்படுகிறது மட்டும் இல்லை, வார்த்தையின்படி செய்யணும். காட்சன் என் பேரங்கிட்ட கீழ்ப்பட தொடாத அப்படிங்க, சரி தாத்தா ஆமான்றுவான். ஆனால் அடுத்த நிமிஷம் தொட்டு வாசிப்பான். சரின்னு சொல்லிட்டான்ல பிள்ளை அப்படின்னு நம்ம போயிடுவோம், ஆனால் செயலில் காண்பிக்க மாட்டான். நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பொய் சொல்கிறோம், ஏமாற்றோம். சரி ஆண்டவரே செய்கிறேன், நீ சொல்கிறத செய்வேன் அப்படி சொல்லுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். செயல் முக்கியமா, நாம் சொல்லுகிற வார்த்தை முக்கியமா? செயல்தான் முக்கியம். ஒரு மனிதனுடைய செயல்பாடை விட அவனுடைய உள்நோக்கம் கர்த்தருக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா எந்த சபையிலுமே பாஸ்டர்கள் 90% பாஸ்டர்ஸ் இன்னொரு சர்ச்சுக்கு தன்னுடைய விசுவாசிகளை போக அனுமதிக்க மாட்டார்கள். உடன் ஊழியர்கள் வேறு யார்ட்டையும் அந்த சபையில் பேசக்கூடாது, அதை அனுமதிக்க மாட்டார்கள். யார் எந்த ஊழியராவது தன்னுடைய சபையை சேர்ந்த இன்னொரு நபர் வீட்டுக்கு விசிட் போயிட்டா அவர் அன்னைக்கு சபையை விட்டு நீக்கப்படுவார். இதெல்லாம் எதுக்கு? நல்லதுக்கு தான் அப்படின்னு ஒரு வேளை வைத்து கொண்டாலும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா எனக்கு நோக்கமே கிடையாது. யார்கிட்டையும் பேசு, யார்கிட்டையும் போ, எங்கெல்லாம் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கோ போ. கெட்டு சீரழிஞ்சிடுச்சேன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கே தான் வருவேன். நான் விட்டு வந்த வீடு நல்லா இருக்கே அப்படின்னு சாத்தானே போனானா எங்கேயாவது சுற்றிட்டு வருவேன். நீ இங்கே ஒரு ஆவிக்குரிய தகப்பன் கையில் அடங்கியிருந்தால் அந்த அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவன் 5 வயசு பையனாக இருந்தாலும் சரி, 70 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, அவங்க தான் உங்களுக்கு தகப்பன்னா கீழ்ப்படியணும். இப்போ சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஏலிக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக வர முடிந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிறது மட்டுமல்ல, அதன்படி செய்யணும். எனக்கு ஒரு நோக்கம் கிடையாது, பண ஆசை கிடையாது, மக்களை எனக்கு அடிமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று துளி கூட விரும்பினதில்லை. எதையாவது ஜனங்களிடத்திலிருந்து வாங்கணும்னு முடியளவு கூட விருப்பம் கிடையாது. அப்புறம் எதற்காக நான் உழைக்கிறேன், ஊழியம் செய்கிறேன்? நித்திய ஜீவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு குவாலிட்டி பீப்புளாக கொண்டு போக வேண்டும் என்பதற்காக கைகளை தட்டி, குவாலிட்டி, நாட் ஐ வாண்ட் நாட் குவான்டிட்டி, ஐ வாண்ட் குவாலிட்டி. 40 இட்லியும் சாம்பாரும் சாப்பிடுவான், அந்த சாம்பாரை வாயில் வைக்க முடியாது, இட்லி புளிச்சு நாரும், ஆனால் உள்ளே போகும். அவனுக்கு தேவை குவாலிட்டி இல்லை, என்னது குவான்டிட்டி. சிலர் அதே மாவில் இட்லி சுடுவாங்க, அப்படி பிச்சை உடனே அப்படியே நான் மகிழ்ந்து உள்ளமெல்லாம் சந்தோஷமாயிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கிட்ட சொத்துன்னு ஏதாவது எழுதி வாங்கணும்னா ஒரு டீ போட்டு கொடுத்து நீங்கள் எழுதி வாங்கிடலாம், ஒரு 2 இட்லியை நல்லா அவிச்சு கொடுத்து எழுதி வாங்கிடலாம், ஒரு சாம்பார் நல்லா வச்சு கொடுத்தீங்கன்னா எழுதி கொடுத்துருவேன். ருசி இல்லாட்டி 10 நாள்னாலும் சாப்பிட மாட்டேன். இப்படி பழகிட்டேன் பார்த்துக்கங்க. சில சபைகளுடைய ருசிக்கு முக்கியத்துவம் இல்லை, அளவுக்குத்தான் முக்கியத்துவம். வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை, ஜனம் எவ்வளவு கூடுதுங்கிறதா முக்கியம். நித்திய ஜீவனுக்கு போகிறது நோக்கம் அல்ல. இந்த உலகத்தில் அவருடைய சபை பெரிய சபை, நான் பெரிய ஊழியக்காரன், பெரிய கட்டடம், நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது என்பதை மனுஷன் அறிய வேண்டும் என்று பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்கள். பூமியிலே பெரியவன் எனப்படுகிறவன் பரலோகத்தில் ரொம்ப சின்னவனாக இருப்பான், இங்கே சிறியவன் எனப்படுகிறவன் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான். ஊழியம் என்பது வேலை அல்ல, அழைப்பு. கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஓர் மனுஷன் எப்பொழுதும் தேவ ராஜ்யத்தின் மேன்மையை பற்றி தான் சிந்திப்பான். ஒரு மனுஷனுடைய இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். நீங்கள் வந்து என்னோட ஜெபம் பண்ணும்போது நல்லா கவனிச்சுப்பீங்க, கர்த்தாவே ஆசீர்வதியும் ஆண்டவரே, விரும்பினதை கொடும், பயந்தது நடக்காது, என் பிள்ளை என்ன எதிர்பார்த்தோ அதை ஆசீர்வதி, ஒரு சிலுவை போட்டு அனுப்பிச்சிடுவேன். சச்சன்னு ஒரு அந்நிய பாசை பேசி உடம்பை குலுக்கி உங்கள் தலையும் போட்டு கிட்டு 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 கிட்டுன்னு ஆட்டி தள்ள முடியாமல் தள்ளி கீழே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் பிசாசே போ, இன்னைக்கு கூட உங்கள் கடன் பிசாசு போயிடுச்சு, உங்களுடைய
அந்த இச்சை பிசாசு போயிடுச்சுன்னு அப்படி பொய் சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமா, ஒன் வேர்ட், அவ்வளோதான். அதில் அலப்பற இருக்காது, அலப்புகிற வார்த்தை, நீ பார்வைக்கு நீண்ட வார்த்தை இருக்காது, ஒன்றுமே இருக்காது. போக வேண்டியது ஒரே புல்லட்டுங்க, சட்டுன்னு அடிச்சுட்டு பேசாமல் வந்துடணும். நீ என்ன எதிர்பார்த்தே அது வந்துச்சு. ஏலி கூட முதல்ல தப்பாக நினைக்கிறான், அண்ணால குடிச்சிருக்கியா, சாராயமாக குடிச்சிருக்க, பிசாசு மகா மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கிறேன்னு. அவர் சொன்னான், நான் என்னை பிசாசின் மகள் என்று எண்ணாதிருங்கள், என்னுடைய இருதயத்திற்கிற துக்கத்தை கிளேசத்தை ஆண்டவர் பாதத்தில் ஊற்றி விட்டேன், நான் மனக்கிளேசமுள்ள ஸ்திரீ. அடுத்த வார்த்தை அதை கேட்ட உடனே அந்த ஏலி பாஸ்டர் சொல்கிறாரு, சமாதானத்தோடே போகலாம், கர்த்தர் உன் வேண்டிக் கொண்டபடியே உனக்கு அருள் செய்வாராக. 2 வார்த்தை தாங்க. என்னத்துக்காக ஜபிச்சா? அவள் ஒரு ஜபமே ஒரு விழா அடுக்கிறா. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிச்சா, உயிரோடு இருக்கும் வர அவன் தலையில் சவரன் கத்தி படல எப்பெல்லாம் ஜெபிச்சா. அந்த அண்ணாவுடைய ஜபத்துக்கு இவன் டெபினிஷன் கொடுக்கல, விளக்கம் கொடுக்கல, அதுக்காக ஜெபம் பண்ணி அந்நியவாசி பேச்சு உருளலை. அவன் சொன்னான், சமாதானத்தோடு போ, நீ வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் உனக்கு அருளி செய்வார். ஒரு தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை குவாலிட்டியாக இருக்கணும். கையை தட்டுங்களேன். அது வல்லமை நிறைந்ததா இருக்கணும். அந்த விசுவாசியினுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறதா இருக்கணும். சும்மா வித்தையினாலே மந்திரவாதி சொல்றது மாதிரி மந்திரத்தில் மாங்காய் விற்கணும்னு இப்போ கருத்துக்கு அனுப்பி சொன்னார். பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர். அப்புறத்தான் நான் கூட ரொம்ப ஐயோ பயங்கரமானவர் அப்படின்னு அவர் சொல்கிற என்ன சொல்ல போகிறானே, அவர் அடிச்சு விட்டாரு பாருங்க இந்த தடவை. அதாவது மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா தெய்வம் எதுக்கு? மனிதன் நினைப்பதுண்டு இறைவன் இல்லை என்று, தெய்வம் நினைப்பதுண்டு மனிதன் பாவம் என்று. மனுஷன் நினைப்பதில்லை தேவன் இல்லை, நம்ம செய்கிறதெல்லாம் நடக்கும்னு. ஆனால் தேவன் ஏன் விட்டு வச்சிருக்காருன்னா, இறைவன் நினைப்பதுண்டு மனுஷன் பாவம் என்று. ஐயோ பாவம் பார்ப்போம், வாழ்வு நிலைக்கும் என்று. இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. அப்போ ஒருவனை உயர்த்தவும் தாழ்த்தவும் கர்த்தர். நாம கணிக்க முடியாது. நாம கணிச்சா தெய்வம் எதுக்கு? நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா தெய்வம் எதுக்குயா? நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நீ நினைக்கிறது இல்லடா, கடைசி நேரத்தில் ஒரு அப்படி ஒரு சுண்டுவார். ஏசாயா 28:2 சொல்லுகிறது, வல்லமையும் திராணியும் உடைய ஒருவன் ஆண்டவிடத்தில் இருக்கிறான், அவன் சங்கார புசலை போலவும் கல்மழையை போலவும் பெரு வெள்ள சத்தத்தை போலவும் இறங்கி வந்து தன் கையினால் அவனை தள்ளிவிடுவான், தரையிலே தள்ளிவிடுவான். அது பரிசுத்தாவியானவரை குறித்து ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன வார்த்தை. வல்லமையும் திராணியும் உடையவரா பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவார். எனவே நாம் மற்றவங்கள மாதிரி நான் இல்லைங்கிறத சொல்ல வரேன். அந்த சபைக்கு போகாதீங்க, இந்த சபைக்கு போகாதீங்க, அவங்கக்கிட்ட பேசாதீங்க, அந்த கூட்டத்துக்கு போகாதீங்க, இந்த கூட்டத்துக்கு, அப்படி இழுத்து போட்டு காக்கணும்ட. இப்போ அவங்க கட்சியெல்லாம் ஜெயிச்சிருச்சு, எந்தெந்த கட்சி இப்போ காசுக்கு அங்கிட்டு மாறுதோ எனக்கு தெரியாது. இன்னும் 6 மாதத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் மெஜாரிட்டியாக மறுபடியும் வந்துடுவோம். எப்படி வருவீங்கன்னு கேட்குறாரு நெறியாளர். அவர் சார் நாங்கள் வந்துடுவோம் சார், அதனால் நீங்கள் விலை கொடுத்து வாங்குறது அவங்களுக்கு சர்வசாதாரணமாச்சே, வாங்கிடுவீங்க. அப்போ எந்த கட்சி எங்கிட்டு போகுதுன்னு தெரியாது, காசுக்கு தான். ஆனால் தெய்வத்தை உண்மையாக அறிந்த மனுஷன் அவரை விட்டு அணு கூட அங்கு இங்கே அலைய மாட்டான். கைகளை தட்டி அங்கே பாட்டு பயங்கரமாக இருக்குது, வர்ஷிப் பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நீ லட்சங்களை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் உன் விசுவாசத்தை விட்டு அசையக்கூடாது. ஒரு அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவருடைய வரத்தை, கர்த்தருடைய வல்லமையை பணத்தினால் வாங்க முடியாது. கையை தட்டுங்களேன். நீயும் உன் பணமும் உன்னோடு கூட நாசமாய் போகட்டும். நான் என்ன சொல்ல வரேன், இப்போ மரியாளை பற்றி நான் வாசித்து நான் முடிக்க போகிறேன். லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். போதும்.
இங்கே மரியாளுடைய வீட்டிற்கு தேவதூதன் புறப்பட்டு வருகிறான். எந்த தூதன் வந்தான் சொல்லுங்க? காபிரியல் தூதன் இறங்கி வருகிறான். மரியாள் யார்? ஏழை தச்சனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற, பரசம் போட்டிருக்கிற, பெட்ரோத்தல் பண்ணியிருக்கிற ஒரு கன்னி பெண். மரியாள் ஒரு கன்னி பெண். புருஷனுக்கு யோசேப்பு என்கிற ஆசாரிக்கு, தச்சனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற ஒரு பெண். சாதாரண ஒரு வீட்டில், ஒரு குடிசை வீடோ ஓடு போட்ட வீடோ அதில் உட்காந்துருக்கா. இவ வீட்டுக்கு தேவதூதன் இறங்கி வரான். நம்ம வீட்டுக்கு கடங்காரன் தான் வரான், புரணி பேசுகிற பையன் வரான். ஏன்னா இல்லாத போல 4 பெண்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலே உங்கள் வீடு இன்னைக்கு 4 உடைய போகுதுன்னு நினச்சிக்கங்க. என்ன பேசி முடிப்பாங்களோ தெரியாது, முடிவில் கலகத்தில் தான் முடியும். வீடு 2000. என்ன உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? தங்கமாக வச்சுக்கிறாரு. இல்லை, நான் பஸ் ஸ்டாண்டில் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன், மார்க்கெட்டுக்கு போயிட்டு பின்னாடி ஒரு ஜீன்ஸ் போட்ட பொண்ணை ஏற்றிக்கிட்டு போனார், அதை பார்த்தனே, அது யாருமா? தங்கச்சியா? பார்த்து இருந்துக்க. முடிஞ்சா கதை. உன் புருஷன் 24 ஃபோனை பேசிக்கிட்டே பைக் ஓட்டுறாரு, பார்த்து போ சொல்லும்மா. போனதுக்கு அவர் பைக்கில் இருந்துக்கிட்டே பேசுகிறாரு. முடிஞ்சா கதை. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆயிருக்கும். மாமியார், கொழுந்தினார், மற்ற ஆம்பளைங்கெல்லாம் பேசாமல் வீட்டுக்கு வந்தவங்க சொல்லுவாங்க, என்ன ஏதாவது விசேஷம் உண்டா? புழு பூச்சி ஏதாவது இருக்கு? எங்கே? என்ன நீ போய் கட்டாந்தரையை கட்டி வந்திருக்கிற? மாமியார் வாய் சும்மா இருக்காது. உங்களுக்கு வைப்ரேட்டர் மவுத் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன விஷயம்னாலும் அதை ஊதி பெருசாக்கி குடும்பங்கள் என்னதான் உங்கள் சைக்காலஜிக்குன்னு இதுவரை கண்டுபிடிக்கவே முடியலங்க. மூஞ்சியை வெட்டலாம் நான் பார்த்துட்டு அரண்டு போயிருக்கேன். ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை பார்த்து, எங்கள் வீட்டுக்குள்ளேயே, நான் வேறு எங்கேயும் சொல்ல, நீங்களும் நல்லவங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, கர்த்தர் வார்த்தையின்படி ஆனால் தேவதூதர்களைப் போல் ஏஞ்சல்ஸ் நீங்கள்லாம். நான் என் வீட்டு ரகசியத்தை சொல்கிறேன். வரவங்கள வாங்கன்னு விஷ் பண்ணுறது இல்லைங்க, பேசுகிறதே இல்லை. அப்புறம் 10 நாள் கழித்து கட்டி பிடிச்சி உருளுவாங்க. அதுதான் எனக்கு அந்த ரகசியம் தெரியல. வெக்கமாக இல்லை? சி, வெக்கமாக இல்லை? ஒரு மனசு தான் நமக்கு இருக்குது. அதான் ஒருத்தன் கவிஞன் எழுதான், 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். 2 மனம் யாருக்கா வருமா? ஒத்த மனசு தான் இருக்குது. இந்த ஒத்த மனசில் கர்த்தர் தான் இருக்கணும். கர்த்தர் இருந்தால் அவர் குணம் மட்டும்தான் நமக்கு வெளிப்படும். 2 மனசு இருந்தால் ஒரே நாவிலிருந்து சபித்தலும் துதித்தலும் வருமா? ஒரே ஊற்றுக்கிடைந்து உவர்ப்பும் தித்திப்பான தண்ணி சுரக்குமா? ஒரே நாவிலிருந்து, ஒரே மைண்ட்லேருந்து, ஒரே முகத்திலிருந்து 2 ஆக்ஷன் எப்படிங்க வருது? இப்போ மரியாள் வீட்டுக்கு யாரும் பொண்ணுங்க போகல, புரணி பேசுகிறவா போல. யார் போனா? தேவதூதன் போனான். பெருமைக்கு மயங்காத பெண்களே இல்லை. பார்த்தா என் தலைமுடி கலரில் இருப்பாங்க, பச்சை கலர் பட்டுச்சேலை கட்டியிருப்பாங்க. அந்த காலத்தில் பான்ஸு குட்டிக்கரா பவுடர்னு விற்கும். இப்போ விற்கிதா? இப்போ இருக்கா? இல்லையா? இருக்குது. இப்படி கொட்டி அப்படி இந்த பிளாக் போர்டில் எழுதிட்டு சாக் பீஸை டஸ்டரை வச்சு அடிப்பாங்க பாருங்கள். இப்படி அடித்து அந்த பிளாக் போர்டை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பவுடர்லாம் போட்டு இங்கே ஒரு கண்மையை போட்டு இங்கே ஒரு டிஸ்ட் போட்டான். இதெல்லாம் வச்சு இப்போமெல்லாம் கேஸ் ஸ்டீல் மாறிடுச்சு. அந்த காலம் சொல்கிறேன். இங்கிட்டு 2 புடலங்கா, இங்கிட்டு 2 புடலங்கா, இங்கே நெத்தி சுற்றி 6ஆம் நம்பராக சுற்றி விட்டுருப்பாங்க. என்ன சிஸ்டர்? 666 தான். நேச்சராகவே ஹர்லிங் ஹேர் பிரதர், ஹர்லிங் ஹேராமா அவங்களுக்கு. கண்ணாடிக்கு வாயிருந்தா போடி அந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுன்றோம். மேக்கப்பெல்லாம் பண்ணி தன்னை பற்றி யாராவது புகழ்ந்துட்டுனா அப்படி இருக்கும். மூஞ்சியை பார்த்தா பையங்க பயந்துட்டு தாத்தா அங்கிள்னு கட்டி பிடிக்கிறாங்க. பயமாக இருக்குதா? இரு நான் ஜெபம் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், பயப்படாத, இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லிக்காது. மேக்கப் சிலது பொருந்தாமல் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டோ பக்கத்து விட்டு பண்ண சொல்லிப்பாங்க, நீங்கள் பார்த்தா நடிகை நயன்தாரா மாதிரியே இருக்கீங்க. அன்னைக்கு தொடங்கிச்சிங்க இந்த மேக்கப்பு. அவங்க அந்த பொண்ணு உடம்பு நல்லா இருக்குது, அது தினம் சாப்பாடு ஃப்ரூட் ஜூஸும் அதுவும் இதுவும் சாப்பிட்டு ஒண்டியாகி ஒட்டம்பை கலராக்குனா தான் அதுக்கு காசு கிடைக்கும். ஏன்னா உடம்பை பார்த்தா ஓடுது படமே. நீ உடம்பை காட்டி காசு வாங்குறவா இல்லை,
பாசத்தை காட்டி, அன்பை காட்டி, ஒழுக்கத்தை காட்டி, தாய்மையை காட்டி ஒரு குடும்பத்தை கட்டுகிறவள். கைகளை தட்டி. அதனால பெருமைக்கு மயங்காத பெண்களே இல்லை. குழம்பு ஊற்றிக்கிட்டே கேட்பாங்க, எப்படி சார் இருக்கு? சூப்பராக இருக்கு. அப்படி 10 நாளைக்கு அதே குழம்பு தான். அப்புறம் அப்போ என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ செத்தான் அவன் புருஷன். நல்லா இல்லாட்டின்னு சொல்லாட்டியும் போனான், நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கொன்னுட்டாங்க. அப்போ இந்த அம்மா வந்துட்டு ஒரு தேவதூதன் வந்து சாதாரணமானவங்க புகழ்ந்தாலே உங்களை பிடிக்க முடியாதுங்க. இப்போ தேவதூதன் வந்து மரியாளை புகழ்கிறான். கிருபை பெற்றவளே வாழ்க, முதல் வார்த்தை. இரண்டாவது, ஸ்திரீகளுக்குள்ளெல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, உலகத்திற்கு அத்தனை பெண்கள் நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அடுத்து மூணாவது ரிவார்டு என்னது? கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஒரு அல்லு. நம்ம இப்போ உள்ள லேடிஸ் எல்லாம் பேசிட்டு வராங்களே யூடியூப்பில், ஸ்கார்ப் கட்டி, லிப்ஸ்டிக் ரெட் கலர் ரத்த கட்டாய் மாதிரி அப்படி போட்டு, இங்கே ஐலைனர் வச்சு ஐலெட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இப்படி ஐலெட்ஸ் எல்லாம் வச்சு சாரி இங்கே வச்சு பின் பண்ணி, அந்த முக்காடும் போடுறதில்ல, இங்கே வச்சு பின் பண்ணுறது, ப்ளவுஸை இங்கே விட்டுறது வச்சு, இங்கே தெரியணும், இங்கே தெரியணும், இதெல்லாம் தெரியணும், நின்றுக்கிட்டு கர்த்தர் வார்த்தையாங்க. ஓ, எனக்கு என்ன செய்யல, சாணி சட்டியில் சாப்பாடை வச்சு சாப்பிட முடியுமா? தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளுக்கு ஏற்ற விதத்திலே உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். கைகளை தட்டி. இது ஒரு அண்ணனா அப்பாவை சொல்கிறேங்க. என் தங்கச்சி அப்படி போட்டிருந்தா என்னால் முடியாது, அதை சகிக்க முடியாது. எங்கள் அம்மா அப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டா எங்கள் அம்மானு யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன், விலக்கி வச்சிருவேன். என் தாய் அப்படி உடை உடுத்தினால். ஏன்னா என் தாயை எல்லாரும் மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் தாயை பார்க்கிற கண்கள், என் தங்கையை பார்க்கிற கண்கள் அவளை தாய்மை உள்ளவளாக, அவள் கண்களுக்கு மற்றவங்களுக்கு இடர்கள் உண்டாக்காத அவளாக பார்க்க வேண்டும் என்று என் ஆசை. உங்கள் வீட்லையும் அப்படி தானே உங்கள் அண்ணன்மாரு, தம்பிமாரு, அப்பாமாரு விரும்புவாங்க. உங்களுடைய சுதந்திரம் தான். அதை உங்களை பற்றி நான் பேச வரவே இல்லை. நான் அந்த வார்த்தை என்னைக்கு பேசினாலும் யாரும் நீங்கள் மூக்க நுழைக்கக்கூடாது. மற்றவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் வேரூன்றி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று எண்ணுகிற, என்னை சார்ந்திருக்க என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் பேசுகிற வார்த்தை. கைகளை தட்டி. வேற யாரும் மூக்கம் நுழைக்கக்கூடாது இதில். அது உங்கள் இஷ்டம். நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணுவீங்களோ, எப்படி இருப்பீங்களோ, அது உங்கள் சுதந்திரம். ஆனால் என் பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணுங்கிறது இது என்னுடைய உரிமை. கைகளை தட்டி. என்னுடைய உரிமை. என் பிள்ளைகளுக்கு, என் தங்கைகளுக்கு, என் சகோதரிகளுக்கு, என் தாய்களுக்கு நான் இப்படித்தான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நான் தான் நிற்கிறேன். கல்யாணம் பண்ணி கொடுக்கறனாலும் நகை போட்டாலும் அப்போ தான் போடணும். செத்து போனாலும் அழுறது நான் தான். ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கணும் நான் தான். ஒவ்வொரு அப்பனும் தான் அவன் தான் பொறுப்பெடுக்கணும். அப்போ அவங்க சொல்கிறதின்படி செய்யாட்டி இந்த உலகம் உனக்கு சுதந்திரம் கொடுத்தா அவனை செய்ய சொல்லு. சொந்தக்காரங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவன் அவங்ககிட்ட போ, 100 பவுன் வாங்கு. நான் அப்பா அம்மாவுக்கு சொல்லுவேன், உங்கள் பேச்சை அப்படி கேட்காட்டி அந்த பிள்ளைங்களுக்கு 5 பைசா செய்யாதீங்க. அநாத குழந்தைகளுக்கு எழுதி வச்சிடுங்க எல்லாத்தையும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதரவற்ற பிச்சைக்காரர்களுக்கு எழுதி கொடுங்கள். சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துச்சா மறித்து போகட்டும். உங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடாத பிள்ளைகளை வேண்டாம் என்று தள்ளி வைத்து விடுங்கள். வேண்டாம். நமக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றோம் என்ற இழி பேர் நமக்கு வேண்டாம். தகப்பன் பக்கத்தில் பொண்ணு வந்து அந்தரங்க உறுப்புகளை, அவயவங்களை காட்டிக்கொண்டு இங்கே வர ட்ரௌசர் போட்டு கீழே வர போட்டுட்டு தகப்பன் பக்கத்தில் உட்காந்துருக்கா, காலுக்கு மேலே காலை போட்டு தகப்பன் உட்காந்துருக்காங்க. என்னையால் இது டைஜஸ்ட் பண்ண முடியலை. நீங்கள் வளர்ந்த பட்டிக்காடுத்தனம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக கூட திட்டம். அந்த பட்டிக்காடு தாங்க எங்கள் வாழ்க்கையை உயர்ந்ததாக இருக்குது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அந்த பட்டிக்காடு தான் எங்கள் வாழ்க்கையை உயர்ந்ததாக எங்களை மாற்றிருக்குது. மறிக்கு மற இதே சட்டத்தில் தான் நான் நிற்பேன். மாற்று கருத்தே இல்லை. அமெரிக்கா போனாலும் ஆஸ்திரேலியா போனாலும் என்ன படித்தாலும் சரி, என்ன இங்கிலீஷ் பேசினா சரி, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய மக்கள், என்னுடைய பண்பாடு, என் வாழ்க்கையிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த உயர்ந்த ஸ்தானம். கைகளை தட்டி. இந்த தமிழனாய் பிறந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கைகளை தட்டி.
தமிழர் பண்பாடு என்பது சாதாரணமானதல்ல. மயிர் நீத்தால் உயிர் நீக்கும் கவரிமான் ஜாதி என்பார்கள். நமக்கு அழகழகான பத்தினி கதைகள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். என் வீட்டில் இன்னும் என் அம்மா இல்லை. முந்தான எங்கள் அம்மா நினைவு வந்துருச்சு. எனக்கு இவ்வளோ வயசாகுது. ராத்திரியெல்லாம் அழுதேன், எங்கள் அம்மாவை நினச்சி அழுதேன். ஏன் எங்கள் அம்மா நினைவு வந்துக்கிட்டே இருக்குன்னு. அவங்க வாழ்ந்த, நடந்த, உட்கார்ந்த அவங்க வாழ்க்கை முறை என்கிட்ட கேட்டான். ஏன் அப்படின்னு வந்துச்சுன்னா, அங்கிள் டை நீங்கள் யாரை பார்த்து எப்படி கற்றுக்கிட்டீங்க அங்கிள், இவ்வளோ பெர்ஃபெக்டாக டை கட்டுறீங்களே எப்படி அப்படின்னா, என் தாய் எனக்கு சொல்லி கொடுத்தாள்னே. ஷூ போட்டால் இப்படி வித்தியாசமாக நடக்கிறீங்களாங்க, தாய் எனக்கு சொல்லி கொடுத்தாள். ட்ரெஸ் கோடில் ஒரு ஆம்பளைக்கு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு தாய். என் சகோதரிகளுக்கு இப்படித்தான் உடை உடுத்திக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த தாய். என் வீட்டில் எல்லாரும் அது ஃபாலோ பண்ணுறாங்க இன்னைக்கு வர. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க, காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணுங்க, நீங்கள் ஹானராக ட்ரெஸ் பண்ணுங்க, அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணாதீங்க, கைகளை தட்டி அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களை பார்க்கும்போது அழகாக இருக்கட்டும், எல்லாரும் மதிக்கிறத மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இங்கே காபிரியேல் தூதன் மரியாள் வீட்டுக்கு போனதோ இத்தனை காரியம் சொன்னால் அவருக்கு எவ்வளோ தலக்கணம் வந்திருக்கணும். சொன்னால், உன்னிடத்தில் பரிசுத்தாவின் நிழலிடுவார், உன் பிறக்கும் குழந்தை பரிசுத்தமாக இருக்கும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். இத்தனை பாக்கியம் நமக்கு மட்டும் கிடைச்சா, தீர்க்கதரிசனி, என்னது டாக்டரேட், அப்லோஸ்தர், இப்போ பெண்களெல்லாம் பாஸ்டர் ஜெயந்தி பேசுவார்கள். இப்போ ஐயா யார் சதீஷ் பாஸ்டர் தானே, அப்போ பாஸ்டர் ஜெயந்தி, உங்கள் மகளும் பாஸ்டர். அது எப்படி வந்து மேடையில் நிற்குதுன்னு தெரியல. நீங்களாவது முக்காடை போட்டு அப்படி உட்காந்துருக்கீங்களே. அப்போ நம்ம வாழ்க்கை அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அப்படி பைபிள்லேயும் சொல்லலை. பெண்ணுமில்லை கிறிஸ்துக்குள், ஆண் என்றுமில்லை பெண் என்றுமில்லை. அப்போ ஆனால் ப்ரெசன்டேஷன் வந்து பெண்களுக்கு உடல் அமைப்பு வேறு, ஆண்களுக்கு உடல் அமைப்பு வேறு. ஒவ்வொன்றில் நீங்கள் பெர்ஃபெக்ஷன் காட்டணும், பெர்ஃபெக்ட் காட்டணும். மற்றவங்க இடரில்லாதபடிக்கு உங்களை உடித்து கொண்டு வந்து நின்று பேசுனீங்கன்னா, உங்கள் வார்த்தைக்கு 1% அந்த மாதிரி செஞ்சு மதிப்பு இருந்துச்சுன்னா, இந்த இப்படி நின்னீங்கன்னா 99% மதிப்பு இருக்கும். கைகளை தட்டி உள்ளே வந்தது இவ்வளவு சொல்லிட்டாங்க. கர்த்தரே ஒரு இடத்துல பிறக்க போகிறார், மேசியா ஒன்று தான் பிறப்பானோன்னு, இது எப்படியாகும்? ஞானமான ஒரு பெண் கேட்குறா, நான் புருஷனுடைய உறவைன்னு அறியவில்லையே. உன்னை காபிரியேல் சொல்கிறான், மனுஷனால் கூடாது தான், தேவனால் எல்லா கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு வார்த்தை தாங்க ரிப்ளை. 2 பேருக்கு டயலாக். சில பேர் ஃபோன் எடுத்தால் என் காது வந்து கீழே விழுந்துடும், அவ்வளோ நேரம் பேசுவாங்க. செத்து இதுவங்கிட்டா மக்களை இன்னைக்கு ஐயா സംസാരിക്കുക அப்படிங்க. ഞാൻ മലയാളം അല്ലേ, ഞാൻ ഇങ്ങനെ വെറുതെ மலையாளம் எனக்கு இப்போ மலையாளத்தில் ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு கேளு அப்படின்னா விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. எம்புட்டு நேரம் பேசுகிறது சாமி. ஏன் தான் உங்கள் சைக்காலஜிக்கல் மனசை அங்கே வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை என்னை கொட்டுறது. 1.5 மணி நேரங்க காது சூடாகி அப்படியே அந்த கீழே விழுந்துடும். யாராவது ஆம்பளை பிரதர் பிரைஸ்லால் அண்ணே உங்களை பார்த்து சந்தோஷண்ணே, உங்கள் சத்தத்தை கேட்டே சந்தோஷமாக இருக்குண்ணே, அண்ணே இவ்வளோ பிரச்சனைக்கு தயவுசெய்து ப்ரேயர் பண்ணிக்கங்கண்ணே, மதுரை வரும்போது உங்களை மீட் பண்ணுறேன். சரி பிரதர் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மதுரை வரும்போது வாங்க, முடிச்சிருவேன் நான். ஆனால் அதே இது ஒரு சகோதரி போட்டாங்கன்னா 1.5 மணி நேரம் பேசுகிறாங்க. முதல்ல உங்கள் வாய்க்கு உதட்டுக்கு காவல் வைங்க. இங்கே சம்பாஷணை 2 வார்த்தை தான். ஒரு இடத்துல ஏசப்பா பிறக்க போகிறாரு, பரிசுத்தமாக இருக்க ஒரு ஏசு என்று பேரோட. இது எப்படி புருஷனுடைய உறவை அறியவில்லையே, எப்படி இது நடக்கும்? தேவனால் மனுஷனால் கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும் சொன்ன உடனே அடுத்து அப்படிலாம் இல்லை. அது எப்படி? அதெல்லாம் பதில் பேசல. நான் ஆண்டவரின் அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். கைகளை தட்டு. நான் இயேசுவின் தாய், நான் பரிசுத்தவாட்டி, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவள், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்ல, நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். வார்த்தையின்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். கைகளை தட்டி அவருக்கு கீழ்ப்படியணும், அப்புறம் வார்த்தையின்படி
வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு தெய்வம்னு அடிக்கடி நான் சொல்கிறேன். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். 112ஆம் சங்கீதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, வாசிங்கள் 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமான வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். கையை தட்டுங்களேன் ஒரு அல்லேலூயா. யாருக்கு? கர்த்தருடைய கட்டளையில் பிரியமா இருக்கிற மனுஷனுடைய குடும்பம், வம்சம், வரலாறு A to Z ஆசீர்வாதம் சொல்லிட்டார். கர்த்தருடைய வார்த்தையை பிரியமாயிருந்து, பிரியமா இருக்கிறவன் என்ன செய்வான்பா? இரவும் பகலும் தியானிப்பானான் கைகளை தட்டி. இது சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் அந்த வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை லவ் பண்ணணும், அடுத்து அந்த வார்த்தையின்படி நடக்கணும். சங்கீதம் 119 ஒன்று சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இன்னைக்குடைய கிறிஸ்தவம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்தியாவில் எலெக்ஷனில் கூட இப்படி அன்பேலன்ஸ்டாக ஒரு ரிசல்ட் வருது. காரணம் கிறிஸ்தவ சபைகள். நம்முடைய பரிசுத்தம் போதாது, நம்முடைய ஜெபம் போதாது. மற்றவங்களை பற்றி பேசல, நம்முடைய இயேசுமார் ஊழியத்தில் மற்றவங்க எப்படி இருக்காங்க, அவங்க பரிசுத்தமாக இருந்துட்டு போட்டோம். சபைகளில் இருக்கிற ஐக்கியம் போராது, அர்ப்பணிப்பு போராது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனத்திற்காகத்தான் கர்த்தர் இதை அனுமதித்தார். இன்னும் ஜெபிச்சா இந்த தேசத்துக்கு சேமத்தை கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு சபைகள் கீழ்ப்படியணும், அர்ப்பணிக்கணும், பரிசுத்தமாகணும், ஒன்றுபடணும், கர்த்தர் நோக்கி அபயமிடணும். கர்த்தர் தேசத்தின் ரூபத்தை மாற்றி போடுவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. போதகன் மராவியோடும் புகழை ஓதவே, போதகன் மராவியோடும் புகழை ஓதவே, பெரும் பொய்யை மோதவே, அறுப்போ மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. அறுப்போ மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. எமை புரந்த இயேசு நாமம் எங்கும் காணவே, எமை புரந்த இயேசு நாமம் எங்கும் காணவே, இருளடங்கி நாணவே, அறுப்போ மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. இந்து தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே, இந்து தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே, எங்கள் சபைகள் நீடவே. நல்லா கவனிக்கணும். இந்து தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே, எங்கள் சபைகள் நீடவே, அறுப்போ மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. எம்மை புரந்த இயேசு நாமம் எங்கும் காணவே, எம்மை புரந்த இயேசு நாமம் எவரும் காணவே, இருளடங்கி நாணவே, அறுப்போ மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. நாடு கரம் காடு மேடு நாடுமிடமெல்லாம்,
நாடு நகரம் காடு மேடு நாடும் இடமெல்லாம் சபை பரவும் இடமெல்லாம் அருப்பம் மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே அருப்பம் மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. இல்லை ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு, இந்து தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே. இந்தியா தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே எங்கள் சபைகள் நீடவே கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அருப்ப மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே எங்கள் அருமை போதனே. என்ன அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. அருப்ப மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே போதகன்மார் உன் ஆவியோடு உன் புகழை ஓதவே பெரும் பொய்யை மோதவே. பாஸ்டர்மாரெல்லாம் உன் ஆவியில் நிரம்பி உம்முடைய புகழை பிரசங்கிக்கணும், பெரும் பொய்யை மோதி நிற்கணும் கைகளை தட்டி. அப்படிப்பட்ட ஆட்களை தாரும் அப்படின்னு பக்தன் 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார். இன்றைக்கு நம்முடைய சபைகள் எழுப்பினால் போதும், போதகர்மார் ஆவில் நிரம்பினால் போதும், பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதும், பண ஆசை இல்லாதவர்களாய், பொருளாசை இல்லாதவர்களாய், இச்சை இல்லாதவர்களாய், பரிசுத்தமுடையவர்களாய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற தேவ மனிதர்களை இந்திய தேசத்தில் கர்த்தர் எழுப்பணும். வெட்டி கொண்டா கொல்லட்டும், எரிச்சு கொண்டா கொல்லட்டும், இடிச்சு கொண்டா கொல்லட்டும், சுட்டு கொண்டா கொல்லட்டும். 10 நாட்கள் கோழையாய் வாழ்வதை விட ஒரு நாள் வீரனாய் வாழ்ந்து மடிவதே மேல். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. 1000 வருஷம் பிசாசோடு கூட்டணி அமைத்து நாம் வாழ்வதை விட ஒரு நிமிஷமாகிலும் கர்த்தரோடு வாழ்ந்து முடிப்பதுதான் பாக்கியம். கைகளை தட்டி கர்த்தரோடு வாழ்ந்து. உலகம் நமக்கு பகை, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தோடு உலகத்தை ஒருவன் நேசித்தால் நம்மிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. இயேசுவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். இந்த வார்த்தையின்படி போதிக்காதவன் சபிக்கப்பட்டவன். இந்த வார்த்தையை கேட்டோட மரியா சொன்னா, உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன், ஆகட்டும் எனக்கு. நமக்கு மட்டும் இப்போ ஒரு காலேஜில் போய் எம்டி படித்தேன், ஆஸ்திரேலியாவில் படித்தேன், அமெரிக்காவில் படித்தேன், ஏன் கேட்குறீங்க? இந்த யூனிவர்சிட்டியில் படித்தேன், பிஇடி முடிச்சிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன், பிடிஹெச் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு எங்களுடைய திருச்சபையில் எங்களுடைய சர்ச்சில் அதாவது இன்னைக்கு பெரிய ஃபங்க்ஷனுக்கு என்னை பேச்சாளர்னா கூப்பிட்ருக்காங்க. நேற்று நைட் சாயங்காலம் வரை பாஸ்டரோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா நீங்கள் வர நேரத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். நான் சொன்னேன் 11:45 வந்துடுவேன், 1 மணி நேரம் கொடுங்க. அதுக்கு பிறகு இன்னொரு மீட்டிங் இருக்குது எனக்கு காலைல ஆன்லைனில். இந்த ஆன்லைனில் தம்பிகிட்ட விட்டு போயிருக்கலாம், ராஜாட்ட விட்டு போயிருக்கலாம், ஒரு ரெக்கார்டிங் மெசேஜ் போட்டுருக்கலாம். இவங்கெல்லாம் தினம் திட்டுவாங்க. அது அந்த உஷாராணி சிஸ்டர் ரொம்ப திட்டுவாங்க. நீங்கள் வராட்டி போங்கண்ணா, நீங்கள் வரணும்ண்ணா, வந்து உங்கள் கைனால் எனக்கு ஆசீர்வாதம் வாங்கணும், இல்லாட்டி எனக்கு திருப்தியாகவே இருக்க மாட்டேங்குது ஒவ்வொரு வாரம். நாங்கள் இதெல்லாம் நினச்சேன். இன்றைக்கி எப்படியும் ஒரு 1000 பேராது கூடுற ஒரு ஃபங்க்ஷனுங்க. எங்களுக்கு க்ளோஸான சபை. நான் ஆன்லைன் ப்ரேயருக்கு ஐயா நான் லேட்டாக தான் வருவேன். அவங்க சொன்னாங்க 10 மணிக்கே செய்தியை போட்டு வச்சுருக்காங்களே கமிட்டி, நான் என்ன செய்வேன்னு தெரியல அப்படிங்க. அப்போ நடத்தட்டும். இங்கே இருக்க இந்த மக்களுக்காக வேண்டி அதை விட்டுட்டேன். புகழை விரும்பியிருந்தால் ஆள் சப்போர்ட் வேணும் அப்படி நினச்சிருந்தா அங்கே தானே போயிருக்கணும். எனக்கு என் ஜனங்கள் வசனத்தை கேட்க ஒரு கூட்ட ஜனம் வாயை பொழந்து உட்கார்ந்துருக்காங்களே, வாயை விரிவாய் தர நன்மையினால் அதை நிரப்புவேன். ஆண்டவர் நிரப்ப போறாரு. அல்லேலூயா. தேவன் நிரப்புவார். எந்த மனுஷனத்தை நான் எதிர்பார்த்ததில்லை. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீட்டிங்கில் எல்லாரோடையும் பேச விடுவேன். எல்லாரும் பேசிக்கங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தர் பாரத்தை ஒவ்வொருத்தர் சுமந்துக்கங்கன்னு. இதனால் எனக்கு 90% இழப்பு தான் வந்திருக்கிறது. ஆனால் கவலை இல்லை. உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிறவன், தேவனோடு வாழ்கிறவன் மற்றவருடைய துக்கத்தை மட்டும் எடுத்து கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்பான். அவனுக்குன்னு ஒரு நோக்கமே இருக்காதுங்க. எந்த நோக்கம் இருக்கக்கூடாது, ஒரு இன்டென்ஷன் மோட்டிவேஷன் இருக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட நேற்று பெனிட்டை கொஞ்சம் வருத்தப்பட்டு ரூமில் வச்சு பேசினேன். ஒரு சிலர் தான்டா கர்த்தருக்கும் எனக்கு உண்மையாக இருக்காங்க,
மற்றவங்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நடவடிக்கை பார்த்தா. சரி இருக்கட்டும், நான் வந்து கபடற்றவனாய் எல்லாரும் நேசித்து எல்லாருக்கும் கடைசியில் இப்படி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். என் குணத்தை அவங்கள மாதிரி மாற்ற மாட்டேன். அல்லேலூயா. இதே தான் செய்வேன். படிக்க வைக்கிறவங்கள படிக்க வைப்பேன், கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்கள கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், செலவழிக்க வேண்டியவங்களை செலவழிப்பேன், ஏழைகளையும் திக்கற்றவங்களையும் ஆதரிப்பேன். என்னை திட்டினாலும் சரி, தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், நான் தேவ மனிதன். கைகளை தட்டி நான் பிராண்டட். என் நெற்றியிலே கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. மரியாள் சொன்னாள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். வார்த்தையின்படி செய்வதற்கு உங்களை கீழ்ப்படியும் பொழுது முதல்ல அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியணும், ரெண்டாவது வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. வார்த்தையை அனுப்பியவர்களை சுகமாக்குவேன் என்றார். சங்கீதம் 119:25 நினைக்கிறேன். மண்ணோடு ஒட்டிருக்கிறேன் ஆத்துமாவை உங்களுடைய வசனத்தின்படி உயிர்ப்பித்தரலும். எனக்கு என்ன எடுத்தாலும் இந்த கரை போக மாட்டேன்ட்டுருச்சுங்க. அப்போ என்ன போடுவோம்னா, ஒரு காலத்து இந்த சுவிட்சு போர்டெல்லாம் க்ளீன் பண்ண சோப்பு போட்டு தேய்ச்சான் தனம், என்னென்னமோ போட்டு க்ளீன் பண்ணால் போக மாட்டேன்ருச்சு. எங்கேயோ ஒருத்தர் டிப்ஸ் சொன்னார், கொக்கோ கோலா போட்டு இங்கே போகும்னு. கொக்கோ கோலா ஒரு 2 லிட்டர் வாங்கிட்டு வாடானே. டாய்லெட்டில் ஊற்ற சொன்னேன். டாய்லெட்டில் ஊற்ற அடுத்த நிமிஷம் பளின்னு வெள்ளையாயிருச்சு. என்னடா கொக்கோ கோலா இப்படி எடுக்குமா அப்படின்னு ஒரு பனியனில் முக்கிக்கிட்டு இந்த சுவிட்சை தொடரானே, தொடச்சா இங்கே வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடுச்சு. ஒரு பல்ல கலட்டி கொக்கோ கோலா ராத்திரியில் போட்டு காலில் எடுத்திங்கன்னா மாவாக போயிடும். அதைத்தான் மடக்குன்னு குடிக்கிறான். என்னத்தை அந்த கொக்கோ கோலா வயிற்றை என்ன ஆக்கும்னு இப்போ நினச்சிக்காங்க. அவன் ஒரு சிம்பிள் மெத்தடு ஒயிட் ஆக்குறதுக்கு கொக்கோ கோலா, குடிக்கிற கொக்கோ கோலா எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்தோம், நமக்கு முடியலை. இதே மாதிரி என் ஆசை பாசம் எல்லாம் என்னத்தை போதனை கேட்டாலும் என்னத்தை உபதேசம் கேட்டாலும் எவ்வளவு வசனத்தை வச்சு அந்த நேரத்துக்கு ஃபீல் பண்ணுறேன் பிரதர். பிறகு இந்த மண்ணாசையோடு ஒட்டி கொள்ளுகிறது, பெண் ஆசையோடு ஒட்டி கொள்ளுகிறது, பொன் ஆசையோடு பண ஆசையோடு ஒட்டி கொள்ளுகிறது. என்ன செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி குட்டிக்கரணம் அடித்து பார்த்த சங்கீதக்காரன் சொல்கிறான், இனிமேல் வேலைக்காகாது, உங்களுடைய வசனத்தை அனுப்பி என்னை ரிமூவ் பண்ணிவிடும். ஒரு அல்லேலூயா. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உங்களுடைய வசனத்தை அனுப்பி என்ன செய்யுங்க, உயிர்ப்பையும். வசனத்துக்கு அந்த சக்தி இருக்கு. வசனத்தை மட்டும்படி வாழ ஒப்பு கொடுத்துட்டேன்னா உன்னை எல்லா ஆசையிலேருந்தும் விடுதலை ஆக்கிறோம். கைகளை தட்டி வார்த்தை தான் முக்கியம். முதலாவது அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவது, ரெண்டாவது அவருடைய வார்த்தையின்படி நடப்பது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுங்க. முதல்ல அற்புதம் காண முடியாது, முதல்ல உடனே விடுதலை வராது, கொஞ்சம் லேட்டாகும். பாருங்க, கொஞ்சம் லேட்டாகும். அவர் என் வார்த்தைகளை அனுப்பி என்னை குணமாக்கினார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. என்னது? ஏனெனில் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி நான் வழிதப்பி தெரிந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பையும், அப்பொழுது நான் உயிர்ந்து அடைந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி எலியா இந்த பலிபீடத்தெல்லாம் செப்பனிட்டுட்டு பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு சவால் விட்டுட்டு, இப்போ பலிய பீடத்தை சுற்றிலும் ஒரு வாய்க்கால் அளவுக்கு தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா இவன் தண்ணியை முதல்ல ஏதோ பெட்ரோல் கிட்ட ஊற்றி தீ வச்சிட்டான்னு சொல்லுவான்னு எல்லாத்துலேயும் தண்ணியை ஊற்றி காளையை வெட்டி அதை அடுக்கி அதுக்கு மேலேயும் குடமாக தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஜெபம் பண்ணானுங்க. அந்த ஜெபந்தாங்க ஹைலைட்டு. அவன் சொன்னான், இஸ்ரவேலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய வேலைக்காரன் என்றும் இதையெல்லாம் எதன்படி செய்தேன், உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இங்கிருக்கிற இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டல்லும் என்றான். அவன் ஊழியக்காரன் உண்மை, அவர் தான் தேவங்கிறது உண்மை. மூன்றாவது தான் இம்பார்ட்டன்ட், அவர் வார்த்தையின்படி தான் செஞ்சியா சொல்கிறான். உம்முடைய வார்த்தையின்படி இது செய்தேன் என்பதை இவர்கள் அறியும்படி என்னை கேட்டறலும். அவ்வளவுதான். ஜெபித்து முடித்தவொன்னே அக்னி இறங்கி பலியை பட்சித்தது இல்லாமல் வாய்க்கால் இந்த தண்ணியையும் நக்கி போட்டது. வார்த்தையின்படி செய்கிறவனுக்கு
மனித ஞானம் விளங்கிக் கொள்ள முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சிங்க, நமக்கு அதுக்குள்ளே தகுதியே கிடையாது, படிக்க வைக்கவும் முடியாது. இன்றைக்கி நம்ம டாக்டர்னு சொல்ல வச்சுட்டார். அடுத்த பிள்ளைய உயர்ந்த இடத்துல போகணும்னு நான் நினச்சேன், நீங்களும் நினச்சிங்க. சாத்தான் என்னென்னமோ குட்டிக்கரணை அடிக்க வச்சான், இப்போ படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் தெய்வம் செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நாம் ஆசைப்பட்டதை மட்டும்தான் அவர் செய்கிறவர். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வசனத்தின்படி வாழுகிறவர்கள் ஆசைப்பட்டவங்க தான் செய்கிறார். நம்முடைய ஆசை அது, அவனுடைய ஆசை அவர் நிறைவேற்றலை. நிறைவேற்றினா டங்குவார் அந்து போயிருக்கும்னு நமக்கும் தெரியும். நம்முடைய ஆசை, என்னுடைய ஊழியக்காரன் ஜெபித்தான், இதனுடைய வார்த்தையின்படி செய்கிறேன். என் வேலை செய்கிற என் மகனாகிய சதீஷனுடைய சுகத்தை நான் விரும்புகிறேன். என் ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிறேன். உங்க தோப்பனாருடைய ஜெபத்துக்கு தான் நீ ஆசீர்வாதமா இருக்க. உங்க அம்மா ஜெபித்த ஜெபத்தினால தான் ஆசீர்வாதமா இருக்க. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, தாவீதுடைய சந்தையில் வந்த யெரொபெயாம் விக்கிரகக்காரன், அப்சலோம் ரொம்ப கொடூரமானவன், கார்வாலி மரத்திலே முடி சிக்கி செத்து போனான். சாலமோன் கடைசியில் ஆலயத்தை கட்டவன் ஆத்துமாவை கட்ட மறந்து போய் விக்கிரகனுக்கு ஆராதனை செய்து இழந்து போனான். ஆனாலும் கர்த்தர் தாவீதின் சந்ததியில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டே வராருங்க. அதுக்கு அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு தெரியுமா? என் தாசனாகிய தாவீதி நிமித்தம் ஒரு விளக்கை அணைக்காமல் வைத்திருக்கிறேன், கைகளை தட்டி. நான் தெரிந்து கொண்ட என் தாவீதி நிமித்தம். ஒரு டிஜிஎஸ் அங்கிள், தேவன் தெரிந்து கொண்ட உன்னத பாத்திரம் இந்தியாவில், தமிழ்நாட்டில். அவர் நிமித்தம் கர்த்தர் இன்னும் வச்சிருக்காரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். அழைக்கப்பட்டவன் வேறு, இடைச்சர்கள் வேறு, மனிதனால் சேர்க்கப்பட்டவர்கள் வேறு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவள் சாராள், அவள் பெற்ற குழந்தை தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. மாமிசத்தின்படி சேர்க்கப்பட்டவள் ஆகார், அவள் பெற்ற குழந்தை தான் மாமிசத்தில் தோன்றினவள், இன்னும் உள்ளுதான். அப்போ வாக்குத்தத்தம் வேற, மாமிசம் வேற. இங்க வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்த மரியாளுடைய வார்த்தை கர்த்தர் அங்கீகரித்து இயேசுவை பிறக்க வைத்து ஆண்டவர் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு இரட்சகராய் ஏற்படுத்தினார். கைகளை தட்டி. பிள்ளையாமை போல நம்ம வியாபாரிங்காக இருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், ஒரு தடவை தான் சொல்லுவேன் பாருங்க, சிம்பிளாக சொல்லுவேன். அங்கிள் போட்டு அங்கே போயிட்டு வெட்டுமா அங்கிள்? வேண்டாம் வேண்டாம், அவ்வளோதான். ஸ்ட்ரிக்டாகவும் சொல்ல மாட்டேன், கோமாவும் சொல்ல மாட்டேன், வேண்டாம். அங்கிள் சும்மா சிரிச்சிட்டு தானே சொன்னான்னு போவான், அடி வாங்கிட்டு வருவாங்க. பேசாத, ஃபோன் எடுத்து பேசாத, இவ்வளோதான். சிம்பிளாக தான் சொல்லுவேன். ஃபோன் எடுத்தேன்னா உன்னை குடலை உருவி மாலை ஓட்டுறேன் அப்படிலாம் பேச மாட்டேன். ஃபோன் எடுக்காத. ஃபோனு யார் வாங்கி கொடுத்தது? நான் தான். யார் இங்கே வச்சுருக்கேன் ஃபோனெல்லாம் யார் வாங்கி கொடுத்தது? நான் தான். இந்த ஒருத்தன்லாம் பட்டன் ஃபோனை தவிர வேறு எதையும் பயன்படுத்த மாட்டேன்னா கேளுமா, துணைவி யாரே, அது எனக்கு தடையாக இருக்கிறது அங்கிள். நான் அண்ணே அப்படின்னா, டே நான் ரெனோ ப்ளஸ் ரெனோ 2வா என்னது புதுசாக எல்லாரும் வந்து இந்த கிதியோன்னு ஒரு பாஸ்டர் வந்து இது வாங்க அங்கிள் சூப்பராக இருக்கும்ண்ணா, ஆசையோடு வாங்கி திறந்தாங்க. 4 நாள் தான் ஆச்சு. நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற மேனேஜர் தன்னை போல் தன் அயலான்னு நேசிக்கணுமே, பிள்ளை பட்டன் போனை வச்சுக்கிட்டே பேசுகிறானே அப்படின்னு எனக்கு எப்போ அந்த குற்ற உணர்வு இருக்கும். தம்பி உனக்கு ஃபோன் வேணுமையா? சீ வேண்டானே, அதைத்தானே தூக்கி போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா மெச்சி போயிட்டேன். இப்படி உள்ள பிள்ளைக்கு ஃபோன் கொடுத்தாலும் அதை பயன்படுத்த மாட்டான்னு ஃபோனை கொடுத்துட்டேன். கொடுத்தா ஆஃபீஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு அது ஃபோனை நான் கூப்பிடும் போதெல்லாம் பிசி வேறொருடன் தொடர்பில் இருக்கிறார், வேறொருடன் தொடர்பில் இருக்கிறார். யார்கிட்ட பேசினேன்? நம்ம விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருந்தானே. அப்படி ஆஃபீஸ் தான் பேசினேன். சரி வேறொருடன் தொடர்பில் இருக்கிறான்னு. பெண்ணிக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது நான், மினிக்கு கொடுத்தது நான். இந்த இங்கே உட்காந்துருக்கேன் பாருங்கள், இவன்கிட்ட சொன்னேன் 2 இடத்துக்கு தான் பேசணும். ஒன்று உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அங்கிள் ஆண்டி, எனக்கு. அதுக்கு மேலே பேச வாங்கி கொடுக்கும்போது இந்த சிம்பிளாக தான் சொல்லுவேன். டெய்லி 9 மணிக்கு போய் பேச ஆரம்பிப்பான்.
நானும் மெச்சு போயிட்டேன். பார்த்துக்கங்க, தாய் தகப்பன்ட்ட இவ்வளவோ ஆசை பாசம். 9 மணிக்கு அம்மா அப்பாட்ட பேசாட்டி அவன் தலை வெடிச்சிடும். அப்போ எவ்வளவு நல்ல பிள்ளையை பெற்றிருக்காரு சாஜி பிரதர். ஐயோ, இந்து வந்து சூப்பர் மகனை பெற்றெடுத்த பாக்கியவதின்னு நான் நினச்சேன். இவ்வளவு இத்தனை நேரம் அம்மையோட அச்சனோட സംസാരിച്ച് വേറെ யாரோட ഒരാളോട് വേറെ ആൾ എൻ്റെ ഫ്രണ്ട്. எது ஃப்ரெண்டு? அங்கிள் அறியால நிரஞ்சன். ஓ சரி சரி சரி. அப்போ இடைக்கு இப்போ 2 மாதமாக இன்னொருத்தருக்கு சேர்ந்துருக்காரு. அவர்கிட்டையும் நேற்று முந்தான கோவம் வந்துருச்சு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரியாக நான் பேசலை, இன்றைக்கி வர பேசலை. ஏன்னா நான் சொன்னது அதான், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அவன் கெட்டவன் சொல்ல மாட்டேன், மோசமாக பேச மாட்டான். அந்த வாரியில் கர்த்தருக்கு உண்மையானவன் தான், எனக்கு உண்மையான தான். சொன்னதை செய்யணும். அதை விட என் பேரனை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பொய் சொல்லிட்டான். போன 2 வாரத்துக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு வரேன் தாத்தா, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் தாத்தாண்ணா. பசிக்கும்ல, வாங்கிட்டு ஐயா அப்படின்னே. ஜெபம் பண்ணி விடுங்க தாத்தா அப்படின்னா. எதில் போவேன்? நடந்தே போவேன் தாத்தாண்ணா. மக்களை மெயின் வரலாம் நடக்க வேண்டாம், கால் வலிக்கும். நான் எப்படி கேனேன்னா இருக்கேன் பாருங்கள். நீ போக வேண்டாம், நீ இங்கே இருந்துக்க மக்களே, அப்பா வேணா போ சொல்லு. இல்லை தாத்தா, நான் நடக்கிறது ஈஸி தான், போயிட்டு வந்துடுவேண்ணா. கொஞ்சம் நேரம் கழித்து தானும் அங்கே வேர்க்க ஓடி இருக்கான். உங்கள் பேரன் வண்டி எடுத்துக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு. எனக்கு எப்படி வந்திருக்கும் கோபம் சொல்லுங்கள். லைசன்ஸ் இல்லை, 15 வயசு தான் ஆச்சு, முடிச்சிருக்கு. 15 தானே ஆயிருக்கு, 14 முடிஞ்சு 15 ஆயிருக்கு. இவர் வண்டியை ஓட்டுறாராம். சரி, இவன் ஓட்டினான்னு நான் அடிக்க போனேன், விட்டுட்டேன், திட்டி விட்டுட்டேன். இதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? அவங்க அப்பன் தான் சொல்லியிருக்கான் வண்டி எடுத்துகிட்டு போன்னு. எப்படி அப்பையும் பார்த்தீங்களா? அவனை மண்டையை துறக்காம அன்னைக்கு விட்டது பெரிய விஷயம். எனக்கு என்ன சொல்லணும், நான் மற்றவங்கள மாதிரி உங்களை மாதிரி திட்டலாம் மாட்டேன் சிஸ்டர். பேசுவங்க வீட்டுக்குள்ளே அப்படி சலங்கையை கட்டிலாம் ஆட மாட்டேன். அமைதியாக சொல்லுவேன், தம்பி வேண்டாம், அங்கே பேசாதீங்க, தம்பி அங்கே போகாதீங்க. ஆனால் தம்பி நமக்கு வேண்டாம் தம்பி, நம்ம வாழ்ந்துட்டு நம்ம போயிடுவோம். ஆமாம் ஆண்டு, இவ்வளவு தான் என்னுடைய. இனிமேல் நீ வண்டியை தொடக்கூடாது. கடைசி உனக்கு பைக் வாங்கி தர மாட்டேன், தண்டனை கொடுத்துட்டேன். இனிமேல் பைக்குங்கிறது உனக்கு ஜென்மத்திலையும் கிடையாது. அப்போ இவனுக்கும் சொல்லியிருக்கேன், பைக்குங்கிறது கிடையாது. காலேஜுக்கு போனால் கூட ஒரு காரை கூட வாங்கி தரணுடைய பைக்கை கொடுக்கணும். நமக்கு கொலை பதறிக்கிட்டே இருக்கும்ல, பயந்துக்கிட்டு தானே இருப்போம். அப்போ நம்ம வாழ்க்கையில் சின்ன வார்த்தை தான். உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உங்களுடைய பிறக்கதில் பரிசுத்தமாக இருக்கும். தேவனால் மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். வார்த்தையின்படி வாழ்றையா ஒப்பு கொடுத்தா இவ்வளோ பெரிய இரட்சகரை பெற்றுக்கொண்டோம். முதல்ல அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், 2வது வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தராச தொடர்ந்து இந்த செய்தியை அடுத்த வாரம் கொடுப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கட்டும். மகிமையினால் நிரப்பட்டும். தேவ சமூகத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்தில் வைப்பார். வார்த்தையே நமக்கு உணவு. இந்த வார்த்தையின்படி வாழ்கிற மனுஷன் கர்த்தருடைய கரத்திலே கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது தேவன் உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார். மகிமையின் ராஜாவுடைய கரம் உங்களோடு வரும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை பலப்படுத்தும். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். சி மைனர். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன்.
உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கே, அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே அப்பாவுன் சன்னதியில் தான் அகமகிழ்ந்து கைகூறுவே. என் அப்பா உன் சன்னதியில் தான் அகமகிழ்ந்து களிகூறுவே. எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். எல்லோரும் என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும்,
எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இரக்கங்களின் பிதாவே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, அதன்படி வாழவும் வேண்டும் என்று எங்களுக்கு இன்றைக்கு போதித்தேன். எங்கள் வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையோடு இணைத்து வாழ கத்த கிருபை அளிச்சருளும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளும், குடும்பத்துக்குள்ளும், ஊழியத்துக்குள்ளும், கையிடும் வேலைக்குள்ளும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். கர்த்தரை அறிந்த ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தையின்படி வாழ கிருபை அளித்தருளும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரே செய்ய காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தருக்கே துதி கனமே செலுத்துகிறேன். சகலஸ்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம் என் குடும்பங்களை நிரப்பட்டும். கர்த்தர் இயேசுநாம ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசுவின் இரத்தங்களை பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து இப்பொழுது என் பிள்ளைகள் போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். ஏசையா நிரஞ்சீவன்